அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட சிங்கள பாடத்தில் இது 5வது வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது நக்கிரா மாரிஃபா. சிங்களத்தில் நக்கிரா மாரிஃபா நாங்கள் எப்படி பாவிக்கிறது, அது நாங்கள் பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பாவிக்கிறது, எழுதக்கூடிய நேரத்தில் எப்படி பாவிக்கிறது, அதே போல் எந்த நிலைமையில் நாங்கள் இதை பாவிக்கிறது, அதே போல் நாங்கள் எங்களுக்கு தெரியும் சிங்கள பாஷை உள்ளுக்கு நாங்கள் சிங்களத்தில் பேசக்கூடிய நேரத்துலேயும் சில ஆங்கில வார்த்தைகள் நாங்கள் பாவிப்போம். அந்த பாவிக்கக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தையை நாங்கள் எப்படி பாவிக்கணும், எப்படி பாவித்தா எங்களோட சிங்கள பாஷை ஒழுங்காக எங்களுக்கு பேச இயலும் என்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுலேருந்து படித்து கொள்ள இயலும். அதே போல் இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ நீங்கள் இன்னும் பார்த்து இல்லாட்டி கட்டாயம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இந்த பாடம் சம்பந்தமாக இதுக்கு முதல் ஒரு 4 வீடியோக்கள் செஞ்சுக்கிறோம். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தா கட்டாயம் இந்த பாடத்தை உங்களுக்கு லேசாக விளங்கி கொள்ள இயலும். இப்போ நாங்கள் பாடத்துள்ளுக்கு போவோம். எங்களுக்கு தெரியும் அரபுல இஸ்முகள் ஈக்கி, அந்த அரபுல இருக்கக்கூடிய இஸ்முகள் அனைத்தும் அடிப்படை நக்கிராவாக தான் இருக்கும். உதாரணம் எடுத்து பார்த்தா கிதாபுன் எனக்கு தெரியும் அடிப்படை அது இஸ்ம், அந்த இஸ்ம் நக்கிராவாக தான் ஈக்கி. அதே நாங்கள் மாரிஃபாவாக மாற்றக்கூடிய நேரத்தில் நாங்கள் அலிஃப்லாம சேர்ப்போம் அல். அதே போல் இலாஃபுடைய நேரத்துலையும் அது மாரிஃபாவாக மாறும். அதே மாதிரி பல முறைகள் ஈக்கி நாங்கள் நக்கிராவாக ஈக்கக்கூடியது மாரிஃபாவாக மாற்றுறதுக்கு. அதே நாங்கள் இங்கிலீஷில் எடுத்து பார்த்தோம்னா புக்குன்னு சொல்லுவோம். அப்போ புக்குண்டா அது நக்கிராவும் இல்லை மாரிஃபாவும் இல்லை, இங்கிலீஷில் வெறுமனே அது சொல்லா தான் ஈக்கும். அதை நாங்கள் எப்படி நக்கிராவாக மாத்துறேன்டா அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ற அந்த எழுத்தை போட்டால் அது நக்கிராவாக மாறுது இங்கிலீஷில். அதே நாங்கள் தண்டு போட்டால் மாரிஃபாவாக மாறுது. இப்போ நாங்கள் சிங்களத்தில் பார்த்தோன்னு சொன்னால் பொத்தன்னு சொல்லுவோம். நாங்கள் முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றா சிங்களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேர் சொல்லும் அடிப்படையிலே அது மாரிஃபா தான். சிங்களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேர் சொல்லும் அடிப்படையிலே அது மாரிஃபாவாகத்தான் நீக்கும். உதாரணமாக பொத்த. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது அப்போ மாரிஃபாவாக இருக்கக்கூடிய அந்த இஸ்முகளை எப்படி நாங்கள் நக்கிராவாக மாற்றுறது என்று தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், சிங்களத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே மாரிஃபாவான இஸ்ம் தான், எல்லாமே மாரிஃபாவான பேர் சொற்கள் தான். நாங்கள் நக்கிராவாக மாத்திரண்டா எல்லாத்தையும் மாற்றவும் மாட்டோம். ஒத்த சொல்ல ஐந்தா மட்டும்தான் அது நக்கிராவால் வரும். ஒத்த சொல்ல ஐந்தா மட்டும்தான் சிங்களத்தில் நாங்கள் நக்கிரா என்ற பேச்சை எடுப்போம். இப்போ நாங்கள் பாடத்தில் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போகிறது ஏகவச்சன புருஷலிங்க முஃப்ரதான முதக்கரான பேர் சொற்கள் இஸ்முகளை நாங்கள் எப்படி நக்கிராவாக மாற்றுறது என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த முஃப்ரதான முதக்கரான பேர் சொல்லோட கடைசியில் எக் என்றதை நாங்கள் சேர்ப்போம். எக் என்றது நாங்கள் சேர்ப்போம். இப்போ நாங்கள் உதாரணத்தோடு பார்ப்போம். உதாரணமாக குருவரையா. நாங்கள் இதுக்கு வீடியோக்களில் நிறைய அதிகமாக உதாரணத்துக்கு நாங்கள் பாவித்த ஒரு வார்த்தை தான் குருவரையா. குருவரையான்னு சொன்னால் ஆசிரியர், ஆண்பால் ஒத்த சொல். அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்யணும். எங்களுக்கு தெரியும் இது ஒரு மாரிஃபாவான இஸ்ம், இது ஒரு மாரிஃபாவான பேர் சொல். இதை நாங்கள் நக்கிராவாக மாத்திரன்னா கடைசியில் எக் என்றது சேர்க்கணும். அப்போ கடைசி யாண்டேகி அதோடு நாங்கள் எக் என்று சேர்த்தா குருவரை எக், குருவரை எக் என்று நாங்கள் சொல்லுவோம். உதாரணமாக அப்பே பாசலට அழுத்தின் குருவரை எக் ஆவா. எங்களுடைய ஸ்கூலுக்கு புதிதாக ஒரு ஆசிரியர் வந்தார். 2வது தான் ஹொரா. ஹொரான்னு சொன்னால் அதுவும் ஒருமை சொல். அப்போ அதே மாதிரி அது ஒரு ஆண்பால் முதக்கரான சொல். அதோடு நாங்கள் இதுலேயும் என்ன செய்வோம், கடைசியில் எக் என்று சேர்ப்போம். அப்போ ஹொரா என்றதை நாங்கள் ஹொரெக் என்று நாங்கள் நக்கிராவுடைய நிலைமையில் சொல்லுவோம். உதாரணமாக ஈயே அப்பயே வத்தட்ட ஹொரெக்காவா. நேற்று எங்களுடைய தோட்டத்துக்கு ஒரு கள்ளன் வந்தான். அதுபோல் அடுத்த உதாரணம் தான் பூசா. பூசா எங்களுக்கு தெரியும் சிங்களத்தில் பூசான்னு சொன்னால் அது ஆண் பாலுக்கு பாவிக்கிறது, ஆண் பூனைக்கு பாவிக்கிற ஒத்த சொல். அதே நாங்கள் பெண் பாலுக்கு பாவித்தா பூசின்னு தான் சொல்லுவோம். அப்போ பூசா என்றது ஆண் பால். இதை நாங்கள் நக்கிராவாக மாத்திரண்டா எக் என்ற கடைசியை சேர்ப்போம். அப்போ பூசா பூசெக். உதாரணமாக மே பெத்தට பூசெக் ஆவாது.
உதாரணம் நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பூனை ஒன்று வளர்க்கோம்னு சொல்லுவோமே, அப்போ பூனை ஒரு நாள் பார்க்க கூடிய நேரத்தில் காணும். அப்போ நாங்கள் வீட்டாக்க கிட்ட எப்படி கேட்போம், பூனை எங்கன்னு தான் கேட்போம். பூனை எங்கே, பூசாக்கோ. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் மாரிஃபாவாக தான் பாய்ப்போமேன். பூசான்னு சொன்னால் வீட்டாக தெரியும் எந்த பூனையை நாங்கள் கேட்குறோம்ன்றது. அதே நாங்கள் இப்போ வீட்டில் இல்லை, இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு தேட போகிறோம். அப்போ அந்த போகிற வழியில் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி கேட்போம், இந்த பக்கத்துக்கு ஒரு பூனை ஒன்று வந்துச்சா, இந்த பக்கத்துக்கு ஒரு பூனை, அந்த ஒரு பூனைன்னு தான் சொல்லுவோம். அந்த நக்கீராவாக தான் பாய்ப்போம். அதே போல் நாங்கள் சிங்களத்தில் பாய்க்கக்கூடிய நேரத்துலேயும் மேப்பெத்தட்ட பூசைக்காவாது, இங்கே இந்த பக்கத்துக்கு ஒரு பூனைன்னு வந்துச்சா அப்படின்னு தான் கேட்போம் நக்கீராவுடைய சூரத்தில். அடுத்தது தான் அந்த இசும் ஒருமை சொல்ல இருந்து அது பெண்பாலாக இருந்தால் எப்படி பாய்க்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த பேர் சொல்லோட கடைசியில் அக் என்றது சேர்ப்போம். ஆண்பாலாக இருந்தால் எக் என்றது சேர்ப்போம், பெண்பாலாக இருந்தால் அக் என்றது சேர்ப்போம். உதாரணமாக குருவரிய என்று சொன்னால் பெண்பால் ஒருமை. அப்போ எங்களுக்கு தெரியும் இது ஒரு மாரிஃபாவான சொல்லத்தான் ஈக்கி. சிங்களத்தில் அடிப்படையே இஸ்முகள் எல்லாமே மாரிஃபாவாக ஈக்கிறது தான். அப்போ இதை நாங்கள் நக்கிராவாக மாத்திரண்டா கடைசியில் அக் என்று சேர்ப்போம். குருவரி யக், நக்கிராவுடைய நேரத்தில் குருவரி யக் என்று சொல்லுவோம். உதாரணமாக அப்பே பாசலட்ட அழுத்தின் குருவரி யக் ஆவா, எங்களுடைய பாடசாலைக்கு புதிதாக ஒரு ஆசிரியை வந்தால். இப்போ இதில் நீங்கள் இந்த வசனம் ஃபுல்லாக சில உங்களுக்கு விளங்காமல் மீக்கும், மற்றதுவல் தேவையில்லை. இந்த குருவரியாக் என்றதை இதில் மெயினாக நாங்கள் பார்க்க வேண்டியது. இப்போ இன்னைக்கு அழுத்தின் இது ஒரு சிஃபத் வந்திக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாடங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுவோம். அப்போ அடுத்த உதாரணம் ஹெரன்னு சொன்னால் ஹொரா என்றது ஆண்பால், ஹெர என்றது பெண்பால், ஒருமை சொல், முஃப்ரதான சொல். இதை நாங்கள் நக்கிராவாக மாற்றக்கூடிய நேரத்தில் அக் என்றது சேர்ப்போம். அப்போ ஹெரக். உதாரணமாக இதே அப்பே வத்தட்ட ஹெரக் ஆவா, நேற்று எங்களுடைய தோட்டத்துக்கு ஒரு பெண் கள்ளன் வந்தான் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அடுத்த உதாரணம் பூச ஆண்பால், பூசி பெண்பால். பூசி என்றதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் நக்கிராவுடைய நேரத்தில் பூசியக். அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் கடைசியில் அக் தான் சேர்க்கணும். அரபலையும் எங்களுக்கு தெரியும் சில நேரம் அந்த மொழிகிறதுக்கு லேசாகிறதுக்காக வேண்டி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எழுத்த மாற்றுவோம். அதே மாதிரி ஒன்று தான் இன்றைக்கி நடந்துக்கி. சரியாக பார்த்தா இன்னைக்கு அக் என்று தான் வரும், பூசி அக். அந்த இன்னைக்கு மொழிகிறதுக்கு கஷ்டம் சுற்றி தான் பூசியக் என்று இன்னைக்கு அயன் என்றது அயன்னைக்கு மாறிக்கி. உதாரணமாக மேபெத்தர பூசியாக் ஆவாது, இந்த பகுதிக்கு ஒரு பெண் பூனைன்னு வந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி. அடுத்தது நப்புன்சகலிங்கையாக இருந்தா. இப்போ ஆரம்பத்தில் புருஷலிங்க பார்த்தோம் ஆண்பால், அதுக்கப்புறம் ஸ்திரீலிங்க பெண்பாலை பார்த்தோம். இப்போ நப்புன்சகலிங்கன்னு சொன்னால் ஜாமித் பொருட்கள். இப்போ நீங்கள் ஸ்திரீலிங்க புருஷலிங்க நப்புன்சகலிங்க இந்த மூணையும் நாங்கள் இதுக்கு வீடியோக்களில் லேசாக படித்து தந்திக்கிறோம். அதை நீங்கள் கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. இல்லாட்டி இப்போ வேணாலும் இது லேசாக விளங்கி கொள்ளையிலும். நப்புன்சகலிங்கன்னு சொன்னால் உயிரற்ற பொருட்கள். இப்போ ஒரு உயிரற்ற பொருளில் ஒத்த சொல்லாய்க்கின்றா அதை நாங்கள் எப்படி நக்கிராவாக மாற்றுறது பார்ப்போம். அதுக்கு என்ன செய்வோம், அதுக்கும் கடைசியில் அக் என்று சேர்ப்போம். ஆண்பாலாக இருந்தால் எக் சேர்ப்போம், பெண்பாலாக இருந்தால் அக் சேர்ப்போம். அதே உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் அக் என்று தான் சேர்ப்போம். இப்போ ஆண்பாலுக்கு வரக்கூடிய முறை தனியாக ஒரு முறை எக்குன்னு தான் சேர்ப்போம். பெண்பால் உயிரற்ற பொருள் இந்த ரெண்டுக்கும் ஒரே முறை தான். என்ன செய்வோம், அந்த பொருள் அந்த பேர் சொல்லோட கடைசியில் அக் என்று சேர்ப்போம். உதாரணமாக புத்தகம். இதை நாங்கள் நக்கிராவாக பாய்க்கக்கூடிய நேரத்தில் கடைசியில் அக் சேர்ப்போம், பொத்தாக். உதாரணமாக முதலாளி மற்ற பொத்தாக் தென்ன, முதலாளின்ற கடை முதலாளி. இப்போ நாங்கள் கடைக்கு போனால் எப்படி கேட்போம், முதலாளி எனக்கு ஒரு புத்தகம் ஒன்று தாங்க, ஒரு புத்தகம். அந்த நக்கிராவாக தான் பாய்ப்போம். அப்போ
முதலாளி மட்ட பொத்த தென்னன்னு சொன்னால் அங்கனிக்கு பிழை. ஏன் அங்கனிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு புக் கொண்டு நேரத்தோடு நாங்கள் அந்த மாரிஃபாவாக இல்லை, அது நாங்கள் அங்கனி கேட்கணும், நக்கிராவாக தான் கேட்கணும். அடுத்தது தான் கேன்னு சொன்னால் வீடு. அதே நாங்கள் மாரிஃபாவாக பாய்க்கக்கூடிய நேரத்தில் தான் நக்கிராவாக பாவிச்சா கேயக். உதாரணமாக மே ஹரியே கேயக் குளியட்ட தியனவத. இப்போ ஒருத்தர் கூலிக்கு உடண்டு தேடி போகிறாரு, போகக்கூடிய நேரத்தில் ஒரு விவசாய ஒருத்தரை காண்றாரு. அப்போ அவர்கிட்ட நாங்கள் எப்படி கேட்போம்? மே ஹரியே கேயக் குளியட்ட தீனவத. இந்த ஏரியாவில் என்ன சரி உடண்டு கூலிக்கு ஈக்கா, அப்படித்தான் கேட்போம். இப்போ சிங்களத்தில் கேட்டால் மே ஹரியே கேயக் குளியட்ட தியனவத. இப்போ இதில் சிலவங்களுக்கு விளங்காதும் ஈக்கலாம் இந்த சிங்கள சம்பூர்ண வசனம். இப்போ இதில் கேயக் தியனவத வீடொண்டு ஈக்கா என்றது தான். இப்போ நாங்கள் பின்னுக்கால பாடத்தில் எப்படி ஒரு கேள்வியாக மாற்றுறது, அதே போல் அதில் எப்படி அந்த இஸ்மிஷாரா இதுவரை நாங்கள் எப்படி பாவிக்கிறது, அதெல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு வரக்கூடிய வீடியோக்களை சொல்லி தருவோம். அடுத்த உதாரணம் வாகனம். இப்போ இதை நாங்கள் நக்கிராவாக பாவிச்சா வாகனயக். உதாரணமாக பெரேதா பாரே வாகனயக் ஹெப்புனா. முந்தநாத்து கபிலலாம்ஸ். முந்தநாத்து வீதியில் ஒரு வாகனம் மோதியது. இதுதான் உதாரணம். இப்போ இதோட இந்த வீடியோவில் நாங்கள் மெயினாக பார்க்க வந்த நக்கிரா மாரிஃபாவுடைய விஷயங்கள் முடிஞ்சு நாங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள விஷயங்கள் சொன்னோம். சிங்களத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்முகளும் அடிப்படையிலே மாரிஃபாவாக தான் நீக்கும். அது நாங்கள் நக்கிராவாக மாற்ற இயலும். அது இப்படி மாற்றிருந்தாலும் அது கட்டாயம் ஒத்த சொல்லாக தான் ஈக்கணும். அதுவும் ஆண்பாலாக இருந்தால் கடைசியில் எக்கென்று சேர்ப்போம், பெண்பாலாக இருந்தால் கடைசியில் அக்கென்று சேர்ப்போம். அதே உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் கடைசியில் அக் என்றது தான் சேர்ப்போம். அதுவும் முக்கியமாக நான் நேரத்தோட சொல்லாத ஒரு விஷயம் இப்போ சொல்ல போகிறேன். இது எல்லாம் ரஃபுடைய நிலைமையில தான் ரஃபுடைய நிலைமையில தான் இதெல்லாம் நாங்கள் இப்படி பாவிப்போம். சிங்களத்தில் சொல்ல போனால் அது உக்த ஸ்வரூபய என்று சொல்லுவோம். ரஃபுடைய நிலைமையில தான் நாங்கள் இப்படி பாவிப்போம். அது நாங்கள் அடுத்த நிலைமையில் எப்படி பாவிக்கிறதுண்டு நாங்கள் அடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் செய்வோம். ரஃபுடைய நிலைமை நஸ்புடைய நிலைமை எப்படி நாங்கள் பாவிக்கிறதுண்டு. இப்போக்கி நாங்கள் இதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடம் அது இல்லை. அந்த ரஃபுடைய நிலைமை நஸ்புடைய நிலைமை இல்லை. இன்னைக்கு நாங்கள் படிக்க போகிறது மெயின் நோக்கமே நக்கிரா மாரிஃபா என்றது தான் இந்த பாடத்தில் படிக்கிறோம். அதனால தான் நான் இது முடிக்கிறேன். இப்போ அடுத்த இன்னொன்று நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பாஷையிலும் நாங்கள் சில ஆங்கில வார்த்தைகளை அப்படியே நாங்கள் பாவிப்போம். சிங்களத்துலேயும் ஆங்கில வார்த்தை அப்படியே நாங்கள் பாவிப்போம். அப்போ நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் எப்படி நக்கிரா மாரிஃபாவாக பாவிக்கிறது இதை பார்க்க போகிறோம். அந்த பாவிக்கக்கூடிய சொற்கள் பிராணவாச்சியாக இருந்தா, அப்படின்டா உயிருள்ள சொற்களாக இருந்தா, ஆக்கிலான சொற்களாக இருந்தா அது நாங்கள் எப்படி பாவிக்கிறது, என்ன செய்வோம்டா கடைசியில் இந்த நாமப்பதையோடு சேர்த்து கெனா என்று சேர்த்து அதோட எக்கென்று சேர்ப்போம். உதாரணம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். எனக்கு தெரியும் ஆசிரியருக்கு நாங்கள் ஆசிரியர் குருத்துமான்னு சொல்கிறது குறவு. பொதுவாக டீச்சர்னு சொல்லுவோம் சிங்களத்தில். அதே மாதிரி சார்னு சொல்லுவோம், மேடம் அப்படின்னு சொல்லுவோம், லோயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நிறைய இதே மாதிரி சிங்கள வார்த்தையை பாவிக்காமல் இங்கிலீஷ் வார்த்தை பாவிக்கிற நிறைய முறைகள் ஈகி. அப்போ பார்த்தோண்டா மாரிஃபாவாக பாவிச்சா எப்படி, நக்கிராவாக பாவிக்கிறான்னு எப்படி. இதே நாங்கள் இப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை தான் பாவிக்க போகிறோம். ஆனால் சிங்கள முறைக்கு நாங்கள் எப்படி பாவிக்கிறதுன்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். மாரிஃபாவாக பாவிக்கக்கூடிய நேரத்தில் அதே வார்த்தை அப்படியே பாவிச்சா போதும், ஒன்றும் சேர்க்கவும் தேவையில்லை, கட்டாயம் இல்லை. சேர்க்கவும் மேலும், ஆனால் கெனா என்று சேர்க்கவும் மேலும். ஆனால் கெனா என்றது எல்லா இதுலேயும் நாங்கள் பாவிக்கிறோம் இல்லை. பொதுவாக பாவிக்கிறது பேசக்கூடிய நேரத்தில் பொதுவாக பாவிக்கிறது மாரிஃபாவுடைய நிலைமையில் அப்படியே பாவிக்கிறது தான். டீச்சர் ஆகாது, சார் இன்னவாத, மேடம் இன்னவாது, அப்படி தான் பாவிப்போம் மாரிஃபாவுடைய நேரத்தில். அதே நக்கிராவுடைய நேரத்தில் கட்டாயம் நாங்கள் இப்போ உயிருள்ளதாக இருந்தால், அது ஆண்பாலாக இருந்தாலும் சரி பெண்பாலாக இருந்தாலும் சரி, கெனெக் என்றது நாங்கள் சேர்க்கணும். உதாரணம் டீச்சர் கெனெக், சார் கெனெக், மேடம் கெனெக், லோயர் கெனெக் அப்படின்னு தான் நாங்கள் பாவிப்போம். இப்போ அடுத்தது நாங்கள் உதாரணம் பார்ப்போம். இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் உதாரணம் தேவையில்லை, ஒன்றுக்கு மட்டும் உதாரணம் பார்ப்போம். டீச்சர் என்றது
இது நாங்கள் மாரிஃபாவாக பாய்க்கக்கூடிய நேரத்தில் உதாரணம் அதை டீச்சர் அவில்லது ஒரு ஸ்கூலில் இக்க போகல ஒரு ஸ்கூலில் கிளாஸில் புல்வெளியில் நீக்கி அப்போ அந்த கிளாஸில் ஒரு புல்லுண்டு வந்து இன்னொரு புல்லுண்டு கிட்ட கேட்குது அது டீச்சர் ஆயில்லது இன்றைக்கு டீச்சர் வந்தா அப்படின்னு கேட்குறேன் அப்போ இன்னைக்கு நாங்கள் மாரிஃபாவாகத்தான் பாய்ச்சிக்கி அதை சுட்டி டீச்சர் என்ற இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே பாய்ச்சிக்கிறோம். அதே நாங்கள் நக்கிராவாக பாய்க்கிறேன்டா உதாரணத்துக்கு இப்போ ஸ்கூலுக்கு வெளியேந்து ஒருத்தர் வாராரு வந்து கேட்குறாரு யார் சார் டீச்சர்மா கழிக்கிறாங்களா அப்போ அங்கனைக்கு நக்கிராவாத்தான் அந்த வார்த்தை வந்து அப்போ நாங்கள் அது சிங்களத்தில் எப்படி கேட்குறது டீச்சருக்கு எனக்கு இன்னும் அதை யார் சார் டீச்சர் ஒருத்தர் யார் சரி ஈக்கிறா அப்படின்னு தான் கேட்போம். அடுத்தது உயிரற்ற பொருட்களை நாங்கள் எப்படி பாய்க்கிறது இப்போ அது நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி நாங்கள் அதை நக்கிராவாக மாற்றுறது பார்ப்போம். அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோன் சிங்களத்தில் சரியான வார்த்தை துரக்கத்தனைய ஜங்கம துரக்கத்தனைய அப்போ நாங்கள் அதை அப்படி பாய்க்க மாட்டோம் ஃபோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் வார்த்தை. அதே மாதிரி பஸ்ன்னு பாய்ப்போம். அதே மாதிரி ரீலோட் பிரிண்ட் அந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் வார்த்தை நாங்கள் அப்படியே சிங்களத்தில் பாவிப்போம். அப்போ நக்கீராவுடைய நிலைமையில் எப்படி பாவிக்கிறது மாரிஃபாவுடைய நிலைமையில் எப்படி பாவிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்ரான வாட்சியாக இருந்த கைரு ஆக்கிலாக இருந்த கட்டாயம் மாரிஃபாவுடைய நேரத்தில் கடைசியில் எக்க என்றது நாங்கள் சேர்ப்போம். கட்டாயம் என்றதும் இல்லை, ஆனால் சில நிலைமைகளில் நாங்கள் எக்க என்றது சேர்த்து தான் ஆகணும். உதாரணமாக ஃபோன் எக்க பஸ் எக்க ரீலோட் எக்க உதாரணம் எப்படி சொல்லுவோம். இப்போ ரீலோட் எக்க உதாரணம் எடுப்போமே. இப்போ நாங்கள் ஒரு கடையொன்றுக்கு போகிறோம். போனால் எப்படி ஃபஸ்ட்டு கோழிக்கேம் ரீலோட் தீயனவாத அப்போ அங்கே எக்க தேவையில்லை ரீலோட் ஈக்கா அப்படின்னு கேட்போம். அப்போ முதலாளி சொல்ல ஓ ஈக்கின்னு சொல்கிறாரு. அப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம் ரீலோட் எக்காக் தாண்ட ரீலோட் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கன்னைக்கு நாங்கள் நக்கிராவாக பாவிச்சிக்கிறோம் ரீலோட் எக்காக். அதுக்கு பிறகு அந்த கடை முதலாளி கேட்பார் ரீலோட் எக்க ஆவாது ரீலோட் வந்துச்சா அப்படின்ட்டு அவர் எங்ககிட்ட கேட்பார். அப்போ அப்படி நிறைய முறைகள் லீக்கி. இப்போ உதாரணமாக பார்த்தோன்னா ஃபோனுக்கு தான் நாங்கள் இப்போ உதாரணமாக பார்க்க போகிறோம். அது மாரிஃபாவாக பாய்க்கக்கூடிய நேரத்தில் ஃபோன் எக்க தைக்காது. இப்போ என் ஃபோன் காணும்னு சொல்லுவோமே. அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற ஆகக்கிட்ட எப்படி கேட்போம் ஃபோன் எக்க தைக்காது ஃபோனை கண்டிங்களா அப்படின்னு மாரிஃபாவாக தான் கேட்போம். அதே நக்கிராவாக பாய்க்கக்கூடிய நேரத்தில் உதாரணமாக நாங்கள் ஒருத்தர்கிட்டயோ ஒரு கடையில் போயிட்டோ கேட்குறோம் என்ன ஃபோன் ஒன்று எடுக்கிறதுக்கு இல்லையா. அப்போ அங்கன்னைக்கு நாங்கள் நக்கிராவாக தான் பாய்ச்சிக்கிறோம். அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் ஃபோன் எக்காக் கண்டனது அப்படின்னு தான் கேட்போம். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் எதை டார்கெட் பண்ணோமோ அது ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சு. ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம் ஆண் பால், அது பெண் பால், அதுக்கு பிறகு உயிரற்ற பொருட்களுக்கு இப்போ நாங்கள் நக்கிரா மாரிஃபா பாவிப்போம். அதுக்கு பிறகு முக்கியமாக நான் நினைக்கிறேன் இதில் வேறு எந்த இதுலேயும் இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை நாங்கள் எப்படி பாய்க்கிறதுன்னு சொல்லி தந்திக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம் இங்கிலீஷ் வார்த்தைகள் அப்படியே நாங்கள் சிங்களத்தில் பாய்க்கிறோம். எப்படி நக்கிரா மாரிஃபாவுடைய முறை என்றதை நாங்கள் பார்த்தோம். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ விளங்காத பகுதி என்ன சரி இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் போடுங்க. அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு போட்டு கமெண்ட் ஒன்றும் கட்டாயம் போடுங்க. தேவையான ஆட்களுக்கு அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு 7 மணி வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நாங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.